அல்ஹம்துலில்லாஹ். நம்ம இன்றைக்கு சிரமதான வேலைக்கு வந்துக்கோங்கண்ணா. இன்ஷா அல்லாஹ் நம்ம மறுமைக்காக வேண்டி தானே செய்கிறோங்கண்ணா. இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு முழுமையான நன்மை கிடைக்கும். அதே போல் உங்களுக்கு இந்த உலகத்திலேயும் மறுமையிலேயும் நல்ல ஒரு அந்தஸ்து அல்லாஹ் உயர்த்தி தரணும்னு சொல்லி பிரார்த்தித்தவனாக நம்ம இன்ஷா அல்லாஹ் ஸ்டார்ட் பண்ணுவோம். பிஸ்மில்லாஹி தவக்கல்து அல்லாஹி லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ். أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين. الرحمن الرحيم. مالك يوم الدين. إياك نعبد وإياك نستعين. اهدنا الصراط المستقيم. صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين. الله الله لا إله إلا هو الحي القيوم لا تأخذه سنة ولا نوم له ما في السماوات وما في الأرض من ذا الذي يشفع عنده إلا بإذنه يعلم ما بين أيديهم وما خلفهم ولا يحيطون بشيء من علمه إلا بما شاء وسع كرسيه السماوات والأرض ولا يعوده حفظهما وهو العلي العليم. ربي هب لي حكما والحقني بالصالحين. ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. اللهم افتح علينا حكمتك وانشر علينا رحمتك يا ذا الجلال والإكرام. ربي هب لي حكما والحقني بالصالحين. முயன்று முன்னேறு முடிவே இல்லை என்பது கிடையாது. பயின்று பல நூறு
படித்தவன் எழுதிய வரலாறு தோல்வியை கண்டு துவளாமல் துணிவாய் நிற்க முயற்சியடு முத்தானாலும் அள்ளி வரலாம் துணிவோடு. மைய கபரை கண்ட உடனடி ஒரு இது வேணா அல்லாஹும் மக்ஃபிர்லஹும் வர்ஹம்ஹும் وأعيذه من عذاب القبر الله أكبر اللهم اغفر له. நம்ம எதை செய்கிறோமோ அதைத்தான் நம்ம கபருக்குள்ள அடைஞ்சு கொள்வோம். ஏன்னா நல்ல பொது வேலைகள் பொது இப்படியான இதுகளை நம்ம செஞ்சோம்னு சொன்னால் அடுத்தது சதக்கத்துல் ஜாரியா, இதெல்லாம் நிரந்தர நன்மைகள் நம்மளுக்கு. சரியா, நம்மளுக்கு உடல் ஆரோக்கியம் வரும், நல்ல கல்வியில் நல்ல சிந்தனைகள் வரும். சரியா, பொருளாதாரத்தில் அபிவிருத்தி வரும், எல்லாத்துலேயும் நம்மளுக்கு என்ன செய்யும், பறக்கத் செய்யப்படும். அப்போ நம்ம இப்படியான சிரமதானங்களில் எங்கே சிரமதானம் நடந்தாலும் சரியா நம்ம அதில் கலந்து கொண்டு நம்மளோட பங்கை கொடுத்துடணும் இன்ஷா அல்லாஹ். மௌத்தாயிட்டாரு சரியா, மௌத்தாயினா இப்போ என்ன துவா ஓதணும், ஒரு ஆள் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் அல்லாஹும்ம அஜ்ஜுர்னி ஃபி முஸீபத்தி வஹ்லுஃப் லி கைருன் மின்ஹா. ஏன்னு சொன்னால் அதில் துவா அர்த்தங்கன்னா இன்னா லில்லா நம்ம அல்லாஹ் கிட்ட இருந்து வந்தோம், இன்னா இலைஹி ராஜிஊன் நம்ம அவன்கிட்ட தான் போகிறோம். இதெல்லாம் சும்மா நிரந்தர வாழ்க்கைலாம், இது சும்மா தற்காலிக வாழ்க்கை. இப்போ நம்ம இதுக்கிட்ட குந்திட்டு காய்ச்சிருச்சோம், நம்ம எப்போ ஒரு நாளைக்கு என்ன செய்யறோம், வைக்கிற மண்ணுக்குள்ள தான் போகிறோம். எந்த இடம்னு நம்மளுக்கு தெரியா, இதுதான் நம்மளுக்கு மறுமை நல்ல வர கட்டில் இருக்கக்கூடிய இடம் இந்த கபர் தான். அதால நம்ம என்ன செய்யணும், இப்போ இருக்கிற காலங்களில் நம்மளோட நண்பர்களோட நல்ல முறையில் பேசணும். சரியா, நல்ல வார்த்தைகள் பேசணும், உண்மை பேசணும் எப்பவும். சரியா, பெற்றோர்களுக்கு நல்ல முறையில் நடக்கணும், ஆசிரியர்களுக்கு நல்ல முறையில் நடக்கணும். சரியா, அடுத்தது பொது பணிகளில் நம்ம என்ன செய்யணும், முன்னுக்கு வரணும், நிறைய படிக்கணும் இன்ஷா அல்லாஹ். சரியாண்ணா, என்னண்டாலும் நிறைய படிக்கணும். அடுத்தது அதிகமாக ஃபோனில் என்ன செய்ய போகிறா, அதிகமாக ஃபோனில் முழுக போகிறா. ஃபோன்றது தஜ்ஜால். சரியா, அது பெரிய ஒரு வழிகேடு. அதை இப்போ நீங்கள் என்ன செய்ய போகிறா, ஃபோன்லாம் யாருமே பார்க்க போகிறா, ஃபோன் பார்க்க போகிறா. அடுத்தது யாரும் கெட்ட நண்பர்கள்னு சொன்னால் அவங்களோட சேர்ந்து தெரிய போகிறா. அப்போ அவங்கள்ட்ட நல்ல விஷயங்களை சொல்லி பார்க்கணும். இப்போ கெட்ட நண்பன் சொன்னால் அப்போ அவனும் தெரியாமல் தானே இருப்பான், இப்படி செய்ய போகிறா அப்படி சொல்லணும். இப்போ ஒரு ஆள் ஒருத்தன் களவெடுக்கிறாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு முன்னுக்கோ நீங்கள் சொல்லணும், இதெல்லாம் களவெடுக்க போகிறா, இதெல்லாம் கூடடா அப்படி சொல்லணும். சொல்லி அவன் கேட்கலாட்டி நீங்கள் அவனோட சேரப்போறா. சரியா, நீங்கள் செல்லணும், ஃபெஸ்ட்டுக்கு செல்லணும். அடுத்தது ஒரு ஆளை பற்றி புறம் பேசப்போறா, யாரை பற்றியும் யாரும் என்ன செய்யப்போறா, புறம் பேசப்போறா, பொய் சொல்லப்போறா, அநியாயமாக நக்கல் பண்ணப்போறா. சரியா, பழிக்கப்போறா யாரையும். சரியா, ஒரு ஆள் ஒரு ஒத்த கண் இல்லை இல்லாட்டி ஒத்த கை கொஞ்சம் முடமா இருக்கு, அப்புறம் ஒத்த கையெல்லாம் நம்ம செல்லப்போறா. அப்படிலாம் சொன்னோம்னு சொன்னா நம்மளுக்கு அது வருங்கண்ணா. அல்லா பாதுகாக்கணும், அல்லா பாதுகாக்கணும். அப்படி சொல்லப்போறா, அவங்களோட ஓராளுக்கும் பேர் வச்சு தானே பேரை தான் கூப்பிடணும். பகுடிக்கு என்ன செய்யப்போறா, பட்ட பேர் சொல்லு அழைக்கப்போறா. சரியா, பட்ட பேர் சொல்லு கூட அழைக்கப்போறா. இன்னொரு ஆள்ற பிரச்சனையெல்லாம் துரிய ஆராயப்போறா. என்ன அவன் செஞ்சுக்கிறாங்க, அவன் என்ன செய்யறான் அப்படின்னு என்ன செய்யப்போறா, நம்ம துரி ஆராயப்போறா. கொஞ்சம் நீங்கள் குனியணும், குந்தணும் நீங்கள். வேற என்ன விஷயங்கள் உங்களுக்கு நான் படிச்சு தந்தேன், என்னென்ன விஷயங்கள்? மற்ற எல்லாரும் அப்படியே இருக்கும் பிள்ளைங்க. வாங்க 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 வாங்க. சலான் சொல்லணும், அதிகமா சலான் சொல்லணும். சரியா, போய் பேச போறா, அதிகமா சலான் சொல்லணும். நீங்க இப்போ வரக்குள்ள சலான் சொன்னீங்களா? நீங்கள் எப்போ சலாஞ்சல் ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ, தொடர்ந்து உங்களோட வாழ்க்கையில் சலாஞ்சல்றதை நீங்கள் அதிகரிக்கிறீங்களோ, அப்போ உங்களுக்கு உங்களோட
தேவைகள் எல்லாம் பூர்த்தியாக்கப்படும். இப்போ நான் இப்போ உங்களுக்கு சலாஞ்சலி இருந்துச்சுன்னா உங்களுக்கு மனசுக்குள்ள நிம்மதி. சிறி சலான் சொல்கிறாங்கண்ணா மாஷா அல்லா. ஒரு சின்னத்துலேருந்து நம்ம அந்த பழக்கத்தை கொண்டு வரணும். பெரிய ஆக்களை யாராக இருந்தாலும் நம்ம என்ன செய்யணும், சலாத்தில் முந்திக்கொள்ளணும். இப்போ மிகச்சிறந்த ஆக்கள் யார், சலாத்தில் முந்தி கொள்றது. என்ன கதை சொற்களை நம்ம என்ன செய்யணும், சலாஞ்சலித்தை ஸ்டார்ட் பண்ணணும். சரிதானே? வெரி குட் மாஷா அல்லா. எல்லாரும் வீடியோ எடுக்கிறோமே.